நாம் தமிழர் கட்சிக்கு புதிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் வந்து பிருத்திவிராஜ் அவருடைய இயக்கத்தில மோகன்லால் நடிப்பில எம்புரான் அப்படிங்கிற படம் வந்துருச்சு. இந்த படம் பலவிதமான சர்ச்சைகள கிளப்பிருச்சு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாறு அணை வந்து வீக்கா இருக்கிறதாவும், அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த படத்தில வச்சிருந்தாங்க. இது பயங்கரமான பேசும் பொருளா இருந்துச்சு. இதுக்கு வந்து பலவிதமான விவசாய சங்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து சீமான் தலைமையில ஒரு போராட்டத்த அறிவிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிருச்சு. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, போராட்டம் வெடிச்சா, அதுவும் குறிப்பா அண்ணன் சீமான் போன்றவர் தமிழ் தேசியம் பேசுற அண்ணன் சீமான் போன்றவர்கள் போராட்டம் வெடிச்சுச்சுன்னா, அது பயங்கரமா பாதிக்கும். குறிப்பா வந்து அந்த படங்களுக்கு பயங்கரமான வசூல் பாதிக்குங்கிறது தெரியும். எனவே இந்த கருத்த ஏத்துக்கிட்ட மேலூர், அதாவது வந்து மதுரை மாவட்டத்தில இருக்க மேலூர்ல உள்ள ஒரு திரையரங்கம் பார்த்தீங்கன்னா, எம்புரான் படத்த வந்து நிறுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. நாங்க வந்து இந்த படத்த நிறுத்துறோம். விவசாயிகளின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த படத்த வந்து நிறுத்தாம, மீண்டும் அதே காட்சிகளோட படம் திரையிட்டா, நாம் தமிழர் கட்சி சார்பில பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த இந்த மாரி படத்த ஒரு தியேட்டர்லயும் நிறுத்தியிருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே முல்லை பெரியாறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா ரொம்ப காலங்களா போய்க்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில முல்லை பெரியாறு இடிக்கணும், அதுக்கு குண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயங்கள் வரும்போது, இது இன்னும் பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. அண்ணன் சீமான் பேச்சுக்கு எவ்வளோ மதிப்பளிக்கிறாங்கன்னு இப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்ல மிக பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் ஒண்ணு சொன்னாருன்னா, அத கண்டிப்பா நிறைவேத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்து தமிழ்நாடு ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.